சிவனே எளிமையிலும் எளிமை அவர் காட்டும் வழிதானே இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே. ஓம் சாந்தி. வாணி டேட் 19/6/2020. मीठी बच्ची, अभी तुमकी निंदा स्तुति मान अपमान दुख सुख सब कुछ सहन करना है. तुम्हारे सुख के दिन अभी समीप आ रहे हैं. இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் நிந்தனை, மகிமை, மரியாதை, அவமரியாதை, துக்கம், சுகம் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சுகம் நிறைந்த நாள் இப்போ அருகாமையில் வந்துட்டுருக்கு. கேள்வி: बाप अपने ब्राह्मण बच्चों को कौन सी एक वार्निंग देते हैं? பாபா தன்னுடைய பிராமண குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு எச்சரிக்கை தராங்க? பதில்: बच्चे कभी भी बाप से रूठना नहीं. अगर बाप से रूठेंगे तो सदगति से भी रूठ जाएंगे. बाप वार्निंग देते हैं, रूठने वालों को बड़ी कड़ी सजा मिलेगी. आपस में व ब्राह्मणी में भी रूठे तो फूल बनते बनते कांटा बन जाएंगे. इसलिए बहुत बहुत खबरदार रखो. பதில்: குழந்தைகளை ஒரு பொழுதும் தந்தையிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை தந்தையிடம் கோபித்து கொள்கிறீர்கள் என்றால் சத்கதி அடைவதிலிருந்து கோபித்து கொள்கிறீர்கள். கோபித்து கொள்பவர்களுக்கு மிகுந்த கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று தந்தை எச்சரிக்கின்றார். தங்களுக்குள்ளோ அல்லது நிமித்த பிராமணியிடத்திலோ கோபித்து கொண்டால் மலர் போன்று ஆகி முள்ளாகவே ஆகி விடுவீர்கள். எனவே மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாட்டு: தீரஜ் தரு மனுவா, பொறுமையாக இரு மனமே. ஓம் சாந்தி. मीठे मीठे सिखलदे बच्चों ने गीत सुना. तुम बच्चों के जो भी जन्म जन्मांतर के दुख है सब दूर को जाने चाहिए. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் ஜென்ம ஜென்மாந்தரமாக துக்கத்தில் இருந்திருக்கீங்க. அந்த துக்கங்கள் அனைத்துமே நீங்கிரும். இஸ் गीत की लाइन सुनी तुम जानते हो अभी हमारा दुख का पार्ट पूरा होता है और सुख का पार्ट शुरू होता है. இந்த பாட்டினுடைய லைனை கேட்டீங்க. இப்போ நம்முடைய துக்கம் நிறைந்த பங்கு முடிய போகுது மற்றும் சுகத்தினுடைய பங்கு ஆரம்பமாகுது. இது நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. जो पूरी रीति नहीं जानते हैं वह किसी न किसी बात में दुख जरूर देखते हैं. யார் முழுமையாக இதை தெரிஞ்சுக்கலையோ அவங்க ஏதாவது விஷயத்தில் அவசியம் துக்கத்தை பார்க்குறாங்க. वहाँ बाबा के पास आने से भी कोई न कोई प्रकार का दुख भोगेगा. அதாவது பாபா கிட்ட வரும்போது கூட ஏதாவது விதமான துக்கத்தை அவசியம் அடையிறாங்க. பாபா समझ सकते हैं बहुत बच्चों को तकलीफ होती होगी. பாபா புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய குழந்தைகளுக்கு கஷ்டங்கள் ஏற்படுது. जब तीर्थ यात्रा पर जाते हैं तो
कहाँ बीड़ कोती है बरसात पड़ जाती है कभी तूफान लग पड़ती है. அதாவது எப்போ தீர்த்த யாத்திரை போகிறாங்களோ அங்கே கூட நிறைய கூட்டம் இருக்குது, மழை வருது, புயல் அப்பப்போ ஏற்படுது. जो बच्चे भगत होंगे वह तो कहेंगे क्या खर्चा के भगवान के पास जाते हैं. யார் உண்மையான பக்தர்களாக இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல நம்ம பகவான் கிட்ட போகிறோம், பகவான் சமஜ் கர்கே யாத்ரா கர் ஜாத்தே ஹே. பகவானை உணர்ந்து அவங்க யாத்திரை போகிறாங்க. டேர் கே டேர் பகவான் கே மனுஷியோं के, மனிதர்களுக்கு கணக்கில்லாத பகவான் இருக்காங்க. तो अच्छे मजबूत होते हैं वह तो कहते हैं हर जान की अच्छे काम में हमेशा विघ्न पड़ते हैं वापस लौट कर तोड़ेगी जाएंगे. யார் நல்ல உறுதியானவர்களாக இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல நல்ல காரியத்தில் எப்போவுமே தடைகள் ஏற்படும், அதுக்காக திரும்பி போகணுமா என்ன. கோயி கோயி தோ லவுட் பி ஜாத்தேகை, ஒரு சிலர் திரும்பி வந்துடுறாங்க. கபி விக்னப்படுத்தேகை கபி நகீபி படுத்தேகை, சில சமயம் விக்னங்கள் தடைகள் ஏற்படுது, அப்பப்போ தடைகள் ஏற்படாமலும் இருக்கு. பாக்கேத்தேகை பச்சே ஏபி துமாரி யாத்ராகை, பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே இது கூட உங்களுடைய யாத்திரையாக இருக்கு. तुम कहेंगे हम बेगत के बाप पास जाते के व बाप सबके दुख करने वाले के. குழந்தைகளாகிய நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் எல்லையற்ற அப்பாவிடம் போகிறோம், அந்த அப்பா அனைவருடைய துக்கத்தை நீக்கக்கூடியவராக இருக்காங்க. என் நிக்ஸைகை ஆஜுக்கல் தேக்கோ மதுபன் में कितनी भीड़ है, बाबा को होना रहता है बहुतों को तकलीफ भी होती होगी. இன்றைய நாட்களில் மதுபனில் நிறைய கூட்டம் இருக்குது, பாபாவுக்கு கவலையும் ஏற்படுது, நிறைய பேருக்கு கஷ்டங்களும் ஏற்படுது. पटमे सोना पड़ता है बाबा तोड़े ही चाकता है बच्चों को पटमे सुलाए, தரையில் படுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பாபாவுக்கு குழந்தைகள் தரையில் படுக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. परंतु ड्रामा अनुसार भीड़ हो गई है कल्प पहले भी हुई थी फिर भी होगी इसमें कोई दुख नहीं होना चाहिए. ஆனால் நாடக பிளான் அனுசாரமாக கூட்டமும் அதிகமாகுது. கல்பத்திற்கு முன்னால் எது நடந்ததோ அதே போல் திரும்பவும் நடக்குது. இதில் எந்த விதமான துக்கமும் இல்லை. ஏபி ஜான்தேகை पढ़ने वाले कोई तो राजा बनेंगे कोई फिर रंग भी बनेंगे. படிக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் ராஜாவாகவும் ஆகிறாங்க, ஒரு சிலர் சாதாரண நிலை ஏழைகளாகவும் ஆகிறாங்க. कोई का ऊंच मर्तबा कोई का कम परंतु सुख जरूर होगा. ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவி கிடைக்குது, ஒரு சிலருக்கு குறைவான பதவி கிடைக்குது, ஆனால் அவசியம் சுகம் இருக்கும். ஏபி பாபா ஜான்தேகே கோயி बहुत कच्चे के जो कुछ भी सहन नहीं कर सकते के. பாபாவுக்கு தெரியும் ஒரு சில குழந்தைகள் மிகவும் பக்குவம் இல்லாதவர்களாக இருக்காங்க, அவங்களால எதையுமே பொறுத்துக்க முடியல, சகிச்சுக்க முடியல. உன்கோ குछ तकलीफ होगी कहेंगे हम तो नाके आई या कहेंगे हमारी ब्राह्मणी ஜோர் கர்கே லே ஆயிகை. ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் ஏற்படுது, அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய பிராமணிகள் எங்களை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ऐसे भी होंगे जो कहेंगे हमको ब्राह्मणी ने नाके फंसाया
பிராமணிகள் எங்களை வேணும்னே மாட்ட வச்சிட்டாங்க, இது போலவும் சொல்லுவாங்க. பூரி பெகச்சான்னைக்கு விஸ்வ வித்யாலயமே ஆயேகே, நாம் விஸ்வ வித்யாலயத்தில் வந்திருக்கோம். இந்த முழுமையான அறிமுகம் அவங்களுக்கு இருக்கிறதில்லை. சமயக்கு படாயிசி கோயித்தும் ராவ் பனிங்கி, இந்த சமயத்தினுடைய படிப்பில் ஒரு சிலர் அதாவது ராஜாவாக ஆகக்கூடியவர்களும் இருக்காங்க. கோயி ரங்கு வி பன்னே வாலிகை பவிஷ்யமே, ஒரு சில சாதாரண நிலை எதிர்காலத்தில் அடையக்கூடியவர்களும் இருக்காங்க. எகாங்கே ரங் और राव में और वहाँ के रंग राव में रात दिन का फर्क होता है. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் ஏழைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் அங்கே ராஜாவுக்கும் ஏழைகளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா ரெண்டுக்குமே இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் ஏற்படுது. ஏகாங்கே ராவ் பி துக்கிகை அவர் ரங்கு பி துக்கிகை, இங்கே இருக்கக்கூடிய ராஜாக்களும் துக்கத்தில் இருக்காங்க, ஏழைகளும் துக்கத்தில் இருக்காங்க. வகாங் தோனோ சுக்கி ரேத்தேகை எகாங் தோ கைகி பத்தீத்து விகாரி துனியா, அங்கே ரெண்டு பேருமே சுகத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே தூய்மை இல்லாத விகாரங்கள் நிறைந்த உலகமாக இருக்கு. வல் கிஸ்கே பாஸ் பகூத் தன்கை பாம் சஞ்சாத்தேகே வ தன் மால் சப் மிட்டி மே மில் ஜானாகே, இந்த உலகத்தில் ஒரு சிலர்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்துமே மண்ணோடு மண்ணாயிரும். சரீர் வி கத்தம் கோ ஜாயேங்கே, இந்த சரீரம் கூட அழிஞ்சு போயிடும். आत्मा तो मिट्टी में नहीं मिलती, कितनी बड़े बड़े साहूकार के बिडला जैसे, परंतु उनको क्या पता है कि अब ये पुरानी दुनिया बदल रही है. ஆத்மா மண்ணோடு மண்ணாக ஆகாது. ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், மிக பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்க, பிர்லாவை போல இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பழைய உலகமானது மாறிட்டுருக்கு, இது யாருக்கும் தெரியாது. மாலும் கோத்தாத்தோ ஃபட்ஸே ஜகு ஜாயேகி, ஒரு வேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அவங்க விழிப்படைஞ்சிருவாங்க. ககேங்கே ஏகாங் பகவான் ஆயா குவாகே ஃபிர் பி ஜாயேங்கே ககாங், இங்கே பகவான் வந்திருக்காங்க இது போல் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வேறு எங்கே போவாங்க? சிவாய் பாப் கே கோயிக்கோ சத்கதி மில்னா சக்கி, ஒரு பாபாவை தவிர வேறு யாரிடமும் சத்கதியை அடைய முடியாது. அகர் கோயி ருட் கயா தோ ககேங்கே சத்கதி சே ருட் கயா, ஒரு வேளை யாராவது கோபப்பட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய சத்கதியிலிருந்து கோபப்படுறாங்க. ऐसे बहुत रुटते रहेंगे गिरते रहेंगे, இது போல் நிறைய பேர் கோபப்படுறாங்க. கோபப்படக்கூடியவங்க கீழே விழுந்துறாங்க. ஆச்சரியவ சுனந்தி நிக்ஸை கோவந்தி கோயித்தோ சமஸ்திகை பரோபர் கம்பிகர் கோயிர் ராஸ்தா கை நகி. இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த ஞானத்தை கேட்பாங்க, நம்பிக்கையும் அவங்களுக்கு ஏற்படும். ஆனால் இதில் ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது வேறு எங்கேயும் சத்கதியை அடைவதற்கான வழிகள் இல்லை. इनसे तो सुख और शांति का वर्षा मिलेगा, इन बिगर सुख शांति मिलना असंभव है. இவர் மூலமாக தான் சுகம் மற்றும் அமைதியினுடைய ஆஸ்தி கிடைக்குது. இவர் இல்லாமல் வேறு யாரிடமும் சுகம் அமைதி கிடைக்காது. ஜப் தன் பகூத்துக்கோ தப்தோ சுக்கு மிலே, செல்வங்கள் நிறைய இருக்கும்போது சுகமும் கிடைக்குது. தன்மேகி சுக்கு கோத்தாகேனா, செல்வத்தினால சுகம் கிடைக்குது இல்லையா.
वकांग मूल वतन में तो ஆத்மாயே சாந்தி में बैठी गई. மூல வத்தனத்தில் ஆத்மாக்கள் அமைதியில் அமர்ந்திருக்கும். कोई कहे हमारा पार्ट नहीं कोता तो सदैव कम वकांग रहती परंतु ऐसे कहने से तोड़ेगी कोगा. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பார்ட்டே இல்லைன்னா சதா நாங்கள் அங்கேயே இருப்போம். ஆனால் அதுபோல யாரும் இருக்க முடியாது. बच्चों को समझाया जाता है ये बना बनाया खेल है. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க, இது முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட விளையாட்டாக இருக்கு. बहुत है जो किसी न किसी संशय में आकर छोड़ जाते हैं. நிறைய பேர் ஏதாவது சந்தேகத்தில் வந்து பாபாவுடைய கையை விட்டு போயிடறாங்க. ब्राह्मणी से रुट जाते हैं या आपस में रुट कर पढ़ाई छोड़ देते हैं. பிராமணிகளிடம் கோபப்பட்டு போயிடறாங்க. அப்படி இல்லை ஒருவர் மற்றவர்களோடு கோபப்பட்டுட்டு படிப்பை விட்டு போயிடறாங்க. அபி தும் ஏகாங் பூல் பன்னி கேலியே ஆயேகோ. இப்போ நீங்கள் இங்கே மலராக ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க. महसूस करते को बरोबर हम कांटे से फूल बन रहे हैं. ஏறக்குறைய நாம் முள்ளிலிருந்து மலராக ஆயிட்டிருக்கோம். இதை இப்போ நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க. ஃபூல் ஜரூர் பன்னாகை, அவசியம் மலராக ஆகணும். கோயிக்கோ குச் சன்சைகை फलाना ये करते गए ये ऐसे गए इसलिए हम नहीं आएंगे. ஒரு சிலருக்கு சந்தேகமும் வருது, இவங்க இதை செய்கிறாங்க, இவங்க இது போல் இருக்காங்க, அதனால் நாங்கள் வர்றது இல்லை. பஸ் रुककर जाए घर में बैठ जाते हैं बाप कहते हैं और सबसे तो बल रुटो लेकिन एक बाप से कभी नहीं रुकना. அதாவது முறைச்சிட்டு அவங்க வீட்டில் போய் உட்காந்துறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எல்லார்கிட்ட நீங்கள் முறைச்சிக்கலாம், அதாவது கோபப்படலாம், ஆனால் பாபாகிட்ட நீங்கள் கோபப்படக்கூடாது. பாபா வார்னிங் தேத்தே ஹை சஜாயே பகூத் கடிகை. பாபா எச்சரிக்கை தராங்க, தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும். गर्भ में भी जो सजाएं मिलती है सब साक्षात्कार कराते हैं बिगर साक्षात्कार के सजाए मिल नहीं सकती. கர்ப்பத்தில் கூட தண்டனை கிடைக்குது, அனைத்து விதமான சாட்சாத்காரங்களும் கிடைக்குது. சாட்சாத்காரம் இல்லாமல் தண்டனை கிடைக்க முடியாது. एकांक का भी साक्षात्कार होगा. तुमने पढ़ते पढ़ते आपस में लड़ झगड़ कर रुट कर पढ़ाई छोड़ दी थी. இங்கே கூட சாட்சாத்காரம் கிடைக்குது. நீங்கள் படிப்பை படிக்க படிக்க ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுட்டு கோபப்பட்டு படிப்பை விட்டுட்டு போயிட்டீங்க. तुम बच्चे समझते हो हमको फादर से पढ़ना है. குழந்தைகளாகிய நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, நாம் அப்பாகிட்டிருந்து இந்த படிப்பை படிக்கணும். படாயி கவி சோர்னி நெகிகை, படிப்பை ஒருபோதும் விடக்கூடாது. தும் ஏகாங் படித்தே கோ தோ மனுஷசி தேவதா பன்னி. இங்கே நீங்கள் படிப்பை படிப்பதே மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக. ஐசே ஊஞ்சத்தே ஊஞ்சு பாப் கே பாஸ் தும் மில்னே ஆத்தேகோ. இதுபோல் உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவிடம் சந்திப்பதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. கபி ஜாஸ்தி ஆ ஜாத்தேகே ட்ராமா அனுசார் குச் தக்லீஃப் கோ படுத்தீகே. சில சமயம் நிறைய பேர் வராங்க, நாடக பிளான் அனுசாரமாக கொஞ்சம் கஷ்டங்களும் ஏற்படுது. பச்சுங்கோ அன்னைக்கு தூஃபான் ஆத்தேகை, குழந்தைகளுக்கு நிறைய புயலும் வருது. फलानी चीज ना मिली ये नहीं मिला ये तो कुछ भी नहीं है. இந்த பொருள் எனக்கு கிடைக்கல, இது கிடைக்கல, இது எல்லாமே எதுவுமே கிடையாது. जब मौत का समय आएगा तो अज्ञानी मनुष्य कहेंगे हमने क्या गुनाह किया है.
நாகே ஜோ கமி மார்த்தேகே. எப்போ மரணம் வரக்கூடிய சமயம் வருதோ அப்போ அஞ்ஞானி மனிதர்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் என்ன பாவம் செய்தோம், என்ன தவறு பண்ணணும், எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை ஏற்படுது. உஸ் பிச்சாடி கே பார்ட்டு கோகி கஹா ஜாத்தா கே கூனி நாகே கா பார்ட்டு. அந்த கடைசி நேரத்தினுடைய பார்ட்டுக்கு தான் இரத்த ஆறினுடைய விளையாட்டு பார்ட்டுன்ட்டு சொல்லப்படுது. அச்சானக் பாம்ஸ் கிரேங்கே டேர் கே டேர் மறிங்கே. திடீர்னு பாம்ஸ் போடுவாங்க, அணு ஆயுதங்கள் மழை போல பொழியும், கணக்கில்லாத பேர் அதில் இறப்பாங்க. ஏ கூனி நாகே குவானா. இது இரத்த ஆறாக இருக்குல்லையா. அஞ்ஞானி மனுஷிய எய்சி சில்லாயெங்கே. அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இது போல் கூக்குரலும் போடுவாங்க. तुम बच्चे तो बहुत खुश होते हो क्योंकि तुमने जानते हो इस दुनिया का विनाश होना की கை. குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பீங்க. காரணம், உங்களுக்கு தெரியும் இந்த உலகமானது அழிஞ்சே ஆகணும். अनेक धर्मों का विनाश ना हो तो एक सत्य धर्म की स्थापना कैसे होगी. அநேக தர்மங்களுடைய அழிவு ஏற்படலை. அப்போ ஒரு சத்தியமான தர்மமானது எப்படி ஸ்தாபனையாகும். சத்தியுகமே ஏக ஆதி சனாத்தன தேவி தேவதா தரம்தா கிஸ்கோ ஏ பத்தா சத்தியுக் ஆதிமே கியாத்தா. சத்தியுகத்தில் ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது. சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன இருந்தது இது யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏகை புருஷோத்தம் சங்கம்யுக் பாம் ஆயேகே சப்கோ புருஷோத்தம் பனானி சப்கா பாப் கேனா. இது புருஷோத்தம சங்கம யுகமாக இருக்கு. அனைவரையும் புருஷோத்தமர்களாக மாற்றுவதற்காக பாபா வந்திருக்காங்க. அனைவருக்கும் அப்பாவாக இருக்காங்க இல்லையா. ட்ராமா கோத்தோ தும் ஜான் கயேகோ. நாடகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. சப்தோ சத்தியகமே நகே ஆயேங்கே. இத்தனை கரோடும் ஆத்மாயே சத்தியகமே தோடிகே ஆயேங்கே. ஏகை டீட்டெயில்கி பாத்தேன். அனைவரும் சத்தியுகத்திற்கு வர மாட்டாங்க. இவ்வளோ கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் சத்தியுகத்திற்கு வருவாங்களா என்ன, இது எல்லாமே டீட்டெயிலான விஷயமாக இருக்கு. बहुत बच्चियाँ के जो कुछ भी समझती नहीं பக்தி மார்க்கே ஹிரே குயேகை. நிறைய குழந்தைகள் எதுவுமே புரியாதவர்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்க பக்தியில் மூழ்கி இருக்காங்க. ज्ञान बुद्धि में बैठ ना सके. பக்தி கே ஆதத் படி குயிகை. ஞானம் புத்தியில் அமர முடியல. பக்தியினுடைய பழக்கமானது அவங்களுக்கு இருக்குது. கேத்தேகே பகவான் கியா நகி கர் சக்தா. மரே குயே கு ஜிந்தா கர் சக்தேகே. பகவான் என்ன செய்ய முடியாது, இறந்தவர்களை கூட உயிரோடு எழுப்ப முடியும்னு சொல்கிறாங்க. बाबा के पास आते हैं कहते हैं फलाने मनुष्य ने मरे कुए को जगाया तो क्या भगवान नहीं कर सकता के. பாபா கிட்ட ஒரு சிலர் சொல்கிறாங்க, இவங்க இறந்த மனிதர்களை எழுப்பி விடுறாங்க. அப்போ பகவான் என்ன செய்ய முடியாதா என்ன. கோயினே அச்சா காம் கியா தோ பஸ் உஸ்கி மகிமா கருணே லக் படுத்தேகே. யாராவது நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அவங்களுடைய மகிமை செய்ய ஆரம்பிச்சுறாங்க. फिर उनके हजारों ஃபாலோவர்ஸ் பன் जाएंगे. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸும் ஆயிடுறாங்க. துமாரே பாஸ் தோ பகுத் தோடி ஆத்தேகை. உங்ககிட்ட மிகவும் குறைந்த பேர் தான் வராங்க. பகவான் படாத்தேகை ஃபிர் இத்தனை தோடி கியும். பகவான் படிப்பை கற்றுத்தராங்க. அப்போ ஏன் இவ்வளோ குறைந்த பேராக இருக்காங்க. ऐसे बहुत कहते हैं अरे एकांग तो मरना को ताकि वकांग तो कन रस गई.
இது போல் நிறைய பேர் கேட்குறாங்க. அங்கே அதாவது காதுக்கு இனிமையான விஷயங்கள் தான் இருக்குது, ஆனால் இங்கே இறந்தே ஆகணும். படே பபகேசே பைட் கீதா சுனாத்தேகை பகத் லோக் சுன்தேகை. மிகவும் கவர்ச்சிகரமாக கீதையை அமர்ந்து சொல்கிறாங்க. நிறைய பக்தர்கள் அமர்ந்து அதை கேட்குறாங்க. தும்கோ சிரப் கஹா ஜாத்தா ஹை பாப் கோ யாத் கரோ. உங்களுக்கு இங்கே சொல்லப்படுது, ஒரு அப்பாவை நினைவு செய்யுங்க. கீதா மேபி எ அக்சர் கே மன்மனா பவ. கீதையில் கூட மன்மனா பவ என்ற வார்த்தை இருக்குது. பாப் கோ யாத் கரோ தோ விக்ரம் வினாஸ் கோங்கே. பாபாவுடைய நினைவு செய்யும் பொழுது பாவ கருமாக்கள் அழிஞ்சிரும். बाप कहते हैं अच्छा ब्राह्मणी से व सेंटर से रुट जाते हो. अच्छा ये तो काम करो और संग तोड़ अपने को आत्मा समझो. एक बाप को याद करो. பாபா சொல்கிறாங்க, நல்லது நீங்கள் பிராமணிகளிடம் அல்லது சென்டரில் கோபப்படுறீங்க, முறைச்சிட்டு போயிடுறீங்க. நல்லது, இந்த காரியம் நீங்கள் செய்யுங்க. மற்ற எல்லா தொடர்புகளையும் கட் பண்ணி தன்னை ஆத்மாவாக உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யுங்க. பாக்கி பதீத்த பாவன்கே பஸ் பாப்கோ யாத் கர்த்தே ரகோ. பாபா தான் பதீத்த பாவனனாக இருக்காங்க. நீங்கள் ஒரு அப்பாவை நினைவு செஞ்சால் போதும். சுதர்ஷன் சக்கர फिराते रखो इतना याद किया तो भी स्वर्ग में जरूर आएंगे. சுய தர்ஷன சக்கரத்தை நினைவு செய்யணும். நீங்கள் இவ்வளோ நினைச்சா கூட சொர்க்கத்திற்கு அவசியம் வரலாம். स्वर्ग में ऊंच पद तो पुरुषार्थ के अनुसार की मिलेगा. प्रजा बनानी पड़ी. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக முயற்சியும் அவசியம் செய்யணும். முயற்சியின் மூலமாக தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். நிறைய பிரஜைகளையும் உருவாக்கணும். நகி தோ ராஜாயி கிஸ்பர் கரேங்கி. அப்படி இல்லை, ராஜ்யம் யார் மீது செய்வீங்க? ஜோ பகுத் மெஹனத் கருத்தேகை ஊஞ்சு பதவி வகி பாயேங்கி. யார் நிறைய உழைப்பு செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியும் அடைகிறாங்க. ஊஞ்சு பத்து கேலியேகி கித்தனா மாத்தா மார்த்தேகை. உயர்ந்த பதவிக்காக தான் நிறைய உழைப்பும் செய்கிறாங்க. புருஷாரத் பிகர் கோயி ரெகனிகி சக்தா. முயற்சி இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. தும் பச்சே ஜான்தே கோ ஊஞ்சு ஊஞ்சு பத்தீத்த பாவன் பாப்கை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பத்தீத்த பாவனன் அப்பாவாக இருக்காங்க. மனுஷ்ய மகிமா பல் காத்தேகை பரந்து அர்த்த நெகி சமஸ்தேகை. மனிதர்கள் மகிமை படுறாங்க, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. பாரத் கித்தனா சாகுகார்த்தா பாரத் கை ஸ்வர்க வண்டர் ஆஃப் வேர்ல்டு ஏ 7 வண்டர்ஸ் மாயாக்கே. பாரதம் மிகவும் உயர்ந்த செல்வந்தர்கள் நிறைந்ததாக இருந்தது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இது அதிசயமான உலகமாக இருக்குது. உலகத்தில் 7 விதமான மாயையினுடைய அதிசயங்களும் காட்டப்பட்டிருக்கு. சாரி ட்ராமாமி ஊஞ்சத்தே ஊஞ்சுகை ஸ்வர்க நீச்சத்தே நீச்சுகை நற்க. முழு நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்தது சொர்க்கம், கீழானதிலும் கீழானது நரகமாக இருக்குது. अभी तुम बाप के पास आए हो, जानते हो मीठा बाबा इतना ऊंचते ऊंच ले जाते के उनको कौन भूलेंगे. இப்போ நீங்கள் பாபாயிட்ட வந்திருக்கீங்க. இனிமையான பாபா இவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை எப்படி மறக்க முடியும்? बल कहाँ भी बाहर जाओ सिर्फ एक बात याद रखो, बाप को याद करो. நீங்கள் எங்கே வேணாலும் வெளியே போங்க, ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைக்கணும். பாபாவுடைய நினைவு செய்யணும். பாப்கி ஸ்ரீமத் தேத்தேகை பகவான் வாட்ச் நாக்கி பிரம்மா பகவான் வாட்ச்.
பாபா தான் நமக்கு ஸ்ரீமத் தராங்க. பகவானுடைய மகா வாக்கியங்களாக இருக்கு. பிரம்மாவினுடைய பகவான் மகா வாக்கியங்கள் இல்லை. बेहद का बाप बच्चों से पूछते कि बच्चे हम तुमको इतना साहूकार बनाकर गए, फिर तुम्हारी दुर्गति कैसे हुई? எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா குழந்தைகளிடம் கேட்குறாங்க, குழந்தைகளே, நான் உங்களை இவ்வளவு செல்வந்தர்களாக மாற்றிட்டு போனேன், ஆனால் திரும்ப எப்படி உங்களுக்கு துர்கதி ஏற்பட்டது? परंतु सुनते ऐसे के जो कुछ भी समझती नहीं, கேட்டாலும் எதையும் புரிஞ்சுக்காதவர்களாக இருக்காங்க. तो बच्चों को थोड़ी ही तकलीफ होती है, दुख सुख स्थिति निंदा भी सब सहन करना पड़ता है. குழந்தைகளுக்கு கஷ்டங்களும் ஏற்படுது, ஆனால் துக்கம் சுகம் நிந்தனை ஸ்துதி அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏகாங்கே மனுஷிய தேக்கோ கைசேகை பிரைம் மினிஸ்டர் की भी பத்தர் மார்னே में देरी नहीं करते हैं. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க. பிரைம் மினிஸ்டரை கூட கல்லில் அடிக்கிறதுக்கு தயங்கிறதே இல்லை. கேத்தேகை ஸ்கூல் கே பச்சோं का நியூ பிளட் है. ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய புது ரத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. बहुत महिमा करते हैं उनकी समझते हैं ये फ्यूचर का நியூ பிளட் है. அதாவது நிறைய மகிமையும் செய்கிறாங்க. இவங்க எதிர்காலத்தினுடைய புது ரத்தமாக சொல்கிறாங்க. பரந்து वही ஸ்டூடெண்ட் துக்கு தேனி வாலே நிக்கல் படுத்தேகை. ஆனால் அதே மாணவர்கள் துக்கம் தரக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க. காலேஜோं ஆக லகா தேத்தேகை ஏக் தோக்கோ காலி தேத்தே ரேத்தேகை. காலேஜுக்கு நெருப்பை பற்ற வைக்கிறாங்க, ஒருவர் மற்றவர்களுக்கு நிந்தனையும் தராங்க. பாப் சம்ஜாத்தேகை துனியா கா கியா ஹால் கை. பாபா புரிய வைக்கிறாங்க உலகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கு. ड्रामा का एक्टर को के भी ड्रामा के आदि मध्य अंत और मुख्य एक्टर्स आदि को नहीं जानते के तो उनके क्या कहे. நாடகத்தினுடைய நடிகர்களாக இருந்தாலும் நாடகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய மற்றும் முக்கியமான நடிகர்களை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா அவங்கள என்ன சொல்கிறது. बड़ी बड़ा कौन के उनकी बायोग्राफी तो जाननी चाहिए ना, कुछ भी नहीं जानते हैं. மிக பெரியவர்கள் யாராக இருக்காங்க, அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஆனால் எதுவுமே தெரியாது. ब्रह्मा विष्णु शंकर का क्या पार्ट है, धर्म स्थापकों का क्या पार्ट है. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு என்ன பார்ட்டி இருக்குது, தர்ம ஸ்தாபகர்களுக்கு என்ன பார்ட்டி இருக்குது. मनुष्य तो अंतर श्रद्धा में आकर सबको प्रोसेप्टर कह देते हैं. மனிதர்கள் மூட நம்பிக்கையில் வந்து எல்லாரையுமே குருவாக சொல்லிடுறாங்க. குரு தோ வஜோ சத்கதி கருத்தாகை. குரு என்றாலே அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடியவராக இருக்காங்க. अब सर्वका सद्गति दाता तो एक ही परम पिता परमात्मा व परम गुरु भी कई फिर नॉलेज भी देते गई. அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் ஒரு பரம்பிதா பரமாத்மாவாக இருக்காங்க. அவர் பரம் குருவாகவும் இருக்காங்க, ஞானமும் தராங்க. तुम बच्चों को पढ़ाते भी है उनका पार्ट है वंडरफुल है. குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பை கற்றுத்தராங்க, அவருடைய பார்ட்டும் அதிசயமானதாக இருக்குது. धर्म भी स्थापना करते हैं और सभी धर्मों का कलास भी करते हैं. தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கிறாங்க மற்றும் அனைத்து தர்மங்களையும் அழிக்கக்கூடிய காரியத்தையும் செய்விக்கிறாங்க. और तो सिर्फ धर्म स्थापन करते हैं, स्थापना और विनाश करने वालों को की குரு ககேங்கேனா மற்ற எல்லாருமே தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க,
ஸ்தாபனை மற்றும் விநாசம் செய்யக்கூடியவர்களை தான் குருவாக சொல்கிறாங்கடியா. பாப் கேத்தேகை மை காலுங்கா கால்கும். பாபா சொல்கிறாங்க, நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கேன். एक धर्म की स्थापना और बाकी सभी धर्मों का विनाश को जाएगा, अर्थात इस ज्ञान यज्ञ में स्वाहा को जाएंगे. ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை மற்றும் அனைத்து தர்மங்களுடைய அழிவு ஏற்படும். அதாவது இந்த ஞான வேள்வியில் ஸ்வாகா ஆயிரும். फिर ना कोई लड़ाई लगेगी ना यज्ञ रचा जाएगा. அதுக்கப்புறம் எந்த விதமான யுத்தங்களும் நடக்காது, எந்த விதமான வேள்விகளும் உருவாகாது. तुम सारे विश्व के आदि मध्य अंत को जानते हो और तो सभी नीति नीति कहते हैं, तुम ऐसे थोड़े ही कहेंगे. நீங்கள் முழு உலகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. மற்ற எல்லாருமே எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் அது போல் சொல்வீங்களா என்ன? பாப் பிகர் அவர் கோயி சம்ஜா நா சக்கே. பாபாவை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. तो तुम बच्चों को बड़ी खुशी होनी चाहिए, परंतु माया का सामना ऐसा होता है जो याद के मिटा देती है. குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைய குஷி சந்தோஷம் ஏற்படணும். ஆனால் மாயையினுடைய எதிர்ப்பானது பாபாவுடைய நினைவை அழிச்சிருது. तुम बच्चों को दुख सुख मान अपमान सहन करना है. குழந்தைகளாகிய நீங்கள் துக்கம் சுகம் மரியாதை அவமரியாதை அனைத்தையும் பொறுத்துக்கணும். यूं तो यहाँ कोई अपमान किया नहीं जाता है. யாரும் அவமானம் செய்வது இல்லை. अगर कोई भी बात है तो बाप को रिपोर्ट करनी चाहिए. ஒருவேளை ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் பாபாவுக்கு சொல்லணும். ரிப்போர்ட் நகி கருத்தே தோ படா பாப் லக்தா ஹே. நீங்கள் பாபா கிட்ட சொல்லலை, மிக பெரிய பாவமாக ஆயிரும். बाप को सुनाने से जब उनको सावधानी मिलेगी, ये सज्जन से छिपाना नहीं चाहिए. பாபா கிட்ட சொல்லும்போது பாபா அவங்களுக்கு எச்சரிக்கையும் தருவாங்க. அதாவது சஜ்ஜன்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. படா பாரி சஜ்ஜன்கை, மிகப்பெரிய சஜ்ஜனாக இருக்காங்க. ஞான் இன்வென்ஷன் இன்கோ அஞ்சன் பி கேத்தேகை. ஞானத்தை கண்டறியக்கூடியவர், இதற்கு ஞான மையாகவும் சொல்லப்படுது. அஞ்சன்கோ கியான் சுருமாபி கஹா ஜாத்தாகே. அதாவது ஞானம் என்ற மையாகவும் சொல்லப்படுது. ஜாது ஆதிக்கித்தோ பாத்திகி நகீகை. இதில் மந்திரத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. பாப் கேத்தேகை மை ஆயாகும் தும்கோ பதி சி பாவன் கோணிக்கு யுக்தி பத்தானே. பாபா சொல்கிறாங்க, நான் வந்திருக்கதே தூய்மை இல்லாத உங்களை தூய்மையாக்குவதற்கான யுக்தியை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். பவித்திர நிகி பனிங்கே தோ தாரணா பி நகி கூகி. தூய்மையாக ஆகல, தாரணையும் ஆகாது. இசி காம் கே காரன் கி फिर பாப் கோத்தேகை இன் பர் ஜீத் பானிகை. இதன் காரணத்தினால பாவங்களும் ஏற்படுது, இதன் மீது வெற்றி அடையணும். குத்திகி விகார் மே ஜாத்தா கோகா தோ தூசரே கோயிக்கோ கஹனகி சக்கேங்கே. தானே விகாரங்களில் போகும் பொழுது மற்றவர்களுக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. ஏதோ மகா பாப் கோ ஜாயே. இது மிகவும் மகான் பாவமாக ஆயிரும். பாப் ககானி பி சுனாத்தேகை. பண்டித்னி ககா ராம் ராம் கேனே சி சாகர் பார்கோ ஜாயேங்கே. பாபா கதையும் சொல்கிறாங்க, பண்டிதன் சொல்கிறாங்க, ராம் ராம் சொல்லி போகும்போதே கடலை கடந்து போக முடியும். மனுஷ சமஸ்தேகை பானிகா சாகர். மனிதர்கள் நினைக்கிறாங்க தண்ணியினுடைய கடலாக. எகாங் மனுஷ்ய अंत का पानी का पुरुषार्थ करते हैं, एकांग कोई पुरुषार्थ नहीं करते.
இங்கே மனிதர்கள் கடலுடைய ஆழத்தை அடைவதற்கான முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே எந்த விதமான முயற்சியும் செய்ய வேண்டியது இல்லை. ஏகாங் கித்னா பி தூர் ஜாத்தே கே ஃபிர் லவுட் ஜாத்தே கே. இங்கே எவ்வளோ தூரத்திற்கு போகிறாங்க, திரும்பவும் வந்துடுறாங்க. பெட்ரோல் கி நகி கோகாத்தோ ஆயங்கே கைசே. போகும் பொழுது திரும்பி வர்றதுக்கு பெட்ரோலே இல்லைன்னா எப்படி வர முடியும்? ஏகை சயின்ஸ் வாலுங்கா அத்தி அகங்கார் உஸ்மி வினாஷ் கர் தேத்தேகை. இது சயின்ஸினுடைய மிகவும் அதிகமான அகங்காரமாக இருக்குது. அதன் மூலமாக உலக அழிவு ஏற்படுது. ஏரோப்ளைன் சே சுக் பி கை ஃபிர் உன்சே அதி துக் பி கை. ஏரோப்ளைன் மூலமாக சுகமும் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய துக்கமும் இருக்குது. அச்சா நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா கேலியே முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். கிசி பி காரன் சே படாயி நகி சோட்னி கே. எந்த காரணத்தினாலும் படிப்பை விடக்கூடாது. सजाएं बहुत कड़ी के उनसे बचने के लिए और सब संग तोड़ एक बाप को याद करना के रुटना नहीं है. தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதிலிருந்து தப்புவதற்காக அனைத்து தொடர்புகளையும் கட் பண்ணி ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். கோபப்படக்கூடாது, அதாவது முறைச்சிக்க கூடாது. ज्ञान इंजेक्शन का अंजन देने वाला एक बाप के उस अविनाशी सज्जन से कोई बात छिपानी नहीं है. ஞான இன்ஜெக்ஷனுடைய மை தரக்கூடியவர் ஒரு அப்பாவாக இருக்காங்க. அந்த அழிவற்ற சற்றனிடம் எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. பாப் கோ சுனானி சே ஜட் சாவதானி மில் ஜாயேகா. பாபாவிற்கு சொல்லும் பொழுது உடனே எச்சரிக்கையும் கிடைக்கும். வரதான் ஹர் ஏக் கி விசேஷதா கோ ஸ்மிருதி மே ரக்தே हुए ஃபெய்த்ஃபுல் பன் ஏக் மத் சங்கடன் பனானி வாலி சர்வகே சுப சிந்தக் பவ. ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மைகளை நினைவில் வைத்து நம்பிக்கை நிறைந்தவர்களாகி ஒரு வழியினுடைய குழுவை உருவாக்கக்கூடிய அனைவருக்கும் நற்சிந்தனையாளர் ஆகுங்கள். ड्रामा अनुसार हर एक को कोई न कोई विशेषता अवश्य प्राप्त है. நாடக பிளான் அனுசாரமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷத்தன்மை அவசியம் கிடைச்சிருக்கு. उस विशेषता को कार्य में लगाओ तथा औरों की विशेषता को देखो. அந்த விசேஷ தன்மைகளை காரியத்தில் ஈடுபடுத்தணும். அதாவது மற்றவர்களுடைய விசேஷ தன்மைகளை பார்க்கணும். एक दो में फेथफुल रखो तो उनकी बातों का भाव बदल जाएगा. ஒருவர் மற்றவர்களிடம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவங்களுடைய விஷயத்தினுடைய உணர்வுகள் மாறிடும். जब हर एक के विशेषता को देखेंगे तो अनेक कोते भी एक दिखाई देंगे. एक मत संगठन को जाएगा. எப்போ ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மைகளை பார்க்கும் பொழுது அநேக பேர் இருந்தாலும் ஒருவராக தெரிவாங்க. ஒரு வழியினுடைய குழுவானது உருவாயிரும். कोई किसके ग्लानि की बात सुनाए तो उसे टेका देने के बजाय सुनाने वाले का रूप परिवर्तन कर दो, तब कहेंगे शुभ चिंतक.
யாராவது மற்றவர்களுடைய நிந்தனைக்கான விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்பதற்கு பதிலாக சொல்லக்கூடியவர்களுடைய ரூபத்தை மாற்றணும். அப்பதான் நற்சிந்தனையாளர்ன்ட்டு சொல்லப்படும். ஸ்லோகன்: ஸ்ரேஷ்ட சங்கல்பகா கஜானாகி ஸ்ரேஷ்ட பிரால பிராமன் ஜீவன் கா ஆதார்கே. சிரேஷ்டமான எண்ணங்களுடைய பொக்கிஷம்தான் சிரேஷ்டமான பிராப்தி, அதாவது பிராமண வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கு. ஓம் சாந்தி.